ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயின் தொலைக்கு ஒரு சூப்பரான தீர்வு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பெயின் தொலைக்கு அந்த சூப்பரான தீர்வு என்ன அப்படின்னா நம்ம ஹேர் மாஸ்க் தான் போட போகிறோம். அந்த ஹேர் மாஸ்க் வெறும் 15 நிமிஷம் தான். 15 நிமிஷம் மட்டும் உங்கள் தலையில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கத்தாழை, வேம்பு, செம்பருத்தி கொஞ்சம் தான் பிடிங்க, இன்னும் கொஞ்சம் பிடிக்கலாம். ஸோ வாங்க பிடிங்கிட்டு வந்துடலாம். செம்பருத்தி நீங்கள் டைரெக்டாக போய் செடியிலேருந்தே பிடிங்கி எடுத்துக்கோங்க. அந்த செடியில் எல்லோ கலர் இருக்கிற இலையெல்லாம் தயவு செஞ்சு பிடிங்கிறாதீங்க. கொஞ்சம் பசுமையாக இருக்கணும். அந்த இலை பார்க்கும்போதே கொஞ்சம் அழகாக ஒரு பச்சை நிறத்தில் இருக்கணும். லேசாக மஞ்சள் கலரில் இருந்தால் கூட அதை நம்ம தவிர்த்துலாம் தேவைப்படாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இலையை மட்டும் பிச்சு நம்ம அப்படியே மிக்சியில் எடுத்து போட்டுடலாம். காம்பை நம்மளுக்கு தேவையில்லை. காம்பை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன் இந்த ஹேர் ஃபால் வருது அப்படின்னா நம்ம அந்த அது காம்பனா ஸ்டெம்ப் தானே, அந்த ஸ்டெம்பில் தான் அதோட ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்காது. அதில் உள்ளதெல்லாம் வேஸ்ட்டை தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த ஸ்டெம்ப் நம்ம உடம்புல உள்ள நர்வ்ஸ் மாதிரி அது ஃபுட்டை கொண்டு போய் கொடுக்குறது, ஃபுட்டை கொண்டு போய் வருது. இந்த வேலையை ப்ராசஸ் தொடர்ந்து பண்ணவும் அதுக்குள்ளே நிறைய பாக்டீரியாஸ் அதுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும். நியூக்ளியஸ் மாதிரி தான் இதுவும். எல்லா பிளான்ட்டும் நியூக்ளியஸ் செல்ஸ் அதுக்குள்ளே அந்த சர்க்குலேஷனில் தான் இருக்குது ஹியூமன்ஸுமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேம்பு. இந்த பெயின் தொல்லைக்கு இந்த தீர்வு இருக்கு இல்லையா, ஹேர் மாஸ்க்கு, அதோட மெயின் பார்ட்டி வேம்பு இலை தான். இந்த நீம் லீஃபை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நீம் லீஃபில் அப்படி என்ன தான் இருக்குது, ஏன் நம்ம அந்த நீம் லீஃபை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணாமல் நிறையா பேர் கடையில் தான் போய் வாங்குகிறாங்க. கடையில் தான் போய் வாங்குகிறாங்க. வாஸ்மல் இந்த மாதிரி வாங்கி தலையில் தேய்க்கிறாங்க. வாஸ்மல் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னா வாஸ்மலில் கசப்புத்தன்மை தான் இருக்குது. அந்த கசப்புத்தன்மையினால தான் அது பேன் சாகுறதோ, அது மயக்க நிலையில் அடைகிறதோ. ஸோ இப்போ சாகுறதுனா என்ன, எப்படி அப்படின்னா அது இறந்துடும். அந்த கசப்புத்தன்மையினாலே செத்தே போயிடும் வாஸ்மல். இப்போ நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட கூடிய சீக்கிரம் சாகாது. ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கெமிக்கல் ஆட் பண்ணனால டக்குன்னு தேய்ச்சோடனே சாகுது. நம்ம ஃபுல்லுமே நேச்சுரல் ஐட்டம்ஸ் ஆகிறதுனால அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம தேய்ச்சோன்னா மயக்க நிலையில் தான் அந்த பெயின் போகும். ஸோ மயக்க நிலையில் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த பெயின் க்ரிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹேரை பிடிக்காது. அது அப்படியே பொம்மை மாதிரியே அது இதாக பண்ணுவீங்க. நம்ம கீழே உதறினா கூட அந்த பெயின் விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் ஆகும் பெயின், ஆனால் சாகாது. ஸோ நீங்கள் குளிக்கும் போது பெயின்லாம் உதிரிச்சு அப்படின்னா குத்திடுங்க, அது சாகலை அந்த பெயின். அதனால தான் நம்ம அந்த வேப்பங்குழல் எடுத்துக்கோம். வேப்பங்குழையில் கசப்புத்தன்மை இருக்குது. கசப்புத்தன்மை இருக்கிறனால தான் நம்ம நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பெயின் மருந்தே பார்த்திங்க அப்படின்னா கசப்புத்தன்மை உடையது தான். கசப்புத்தன்மை இருக்கிறனால தான் அந்த பெயின் எல்லாமே சாகுது. ஸோ நம்ம கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் நேச்சுரல்ஸாகவே பார்த்திங்க அப்படின்னா கசப்புத்தன்மை உள்ள அந்த வேப்ப இலையை தான் எடுத்துருக்கோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம எல்லா வேப்ப இலையும் உருவி போட்டாச்சு. இந்த வேப்ப இலையில் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பூச்சி கூடு கட்டியிருக்கு, இல்லை இந்த இலையை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் டோன்ட் யூஸ் பண்ணாதீங்க. நோ இதை யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொழுந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கொழுந்தை நீங்கள் மெயின் திங்காக ஆட் பண்ணிக்கோங்க. கொழுந்து தான் கசப்புத்தன்மையை அதிகமாகவே கொடுக்குது. மித்த இலையும் கசப்புத்தன்மையை கொடுக்கும், ஆனால் கொழுந்த அளவுக்கு எதுவுமே கொடுக்காது. ஸோ நம்ம எல்லா இலையும் இது பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தபடியாக எங்கே போகிறோம் அப்படின்னா கத்தாழைக்கு தான் போகிறோம். ஸோ அந்த கத்தாழை எதுக்கு நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கத்தாழையில் ஒரு விதமான ஜெல் ஃபார்ம் ஆகும். அதில் சயின்டிஃபிக் படி பார்த்தோம் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அதில் அந்த ஜெல் இருக்கும். அந்த ஜெல் ரஃப்பான மெட்டீரியல்ஸில் அப்ளை ஆகும்போது அந்த அதில் உள்ள எக்ஸ்ட்ரா செல்ஸ் இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டம்ஸ்லாம், அதாவது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது இயற்கையாகவே உருவான அந்த ஜெல் இருக்கு இல்லையா, அதில் இயற்கையாகவே உருவான ஒரு இது இருக்கும். ஸோ அது ரஃப்பான இதில் படும் பொழுது நமக்கு ஒரு ஸ்மூத்தாக கிடைக்கும். அந்த இப்போ ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும். நம்ம கத்தாழை ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப அப்படியே ட்ரையாக இருக்கிற ஹேரை அந்த வாட்டர் யூஸ் கொடுத்து
அப்படியே நல்லா சாஃப்டாக ஆக்க ஆரம்பிக்கும். இந்த சாஃப்டாக ஒரு முடி சாஃப்ட் ஆக தலை குளித்த பிறகு நம்மளுக்கு வந்து பார்க்க அப்படி ரொம்ப சில்கியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கத்தாழை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு கத்தாழை ரொம்பவுமே குளிர்ச்சி. முடிஞ்ச அளவுக்கு கத்தாழை சாப்பிட பாருங்கள். ஸோ இதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்தாழையை சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கத்தாழையில் வந்து 2 பக்கம் முள்ளாக இருக்கும். அந்த முள்ளெல்லாம் முதல்ல சரித்து எடுத்துக்கணும். அந்த முள்ளை சரித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து நடுவில் 2ஆக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கத்தாழையை டிவைட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல், ஹரிசாண்டல் இதை வந்து நம்ம மாற்றி போட்டுக்கலாம். முதல்ல ஹரிசாண்டர் நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் போட்டுக்கலாம், வெர்டிக்கல் போட்டு ஹரிசாண்டல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சுட்டு கத்தியை சேம் நம்ம டிவைடட் பண்ணும்போது எப்படி வச்சுருந்தோம்ல அதே மாதிரி தான் வைக்கணும். அதே மாதிரி வச்சு லைட்டாக நம்ம இழுத்தா போதும், ஜெல் ஃபுல்லும் வந்துடும். கீழே ஒரு கார்போர்டு வச்சுக்கோங்க, ஏன்னா தலையில் பிடிச்சினா காரை அப்படியே பிடிச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸி எடுத்துடலாம். மிக்ஸி மேலே அப்படி வச்சு அப்படியே நம்ம டிவைட் பண்ணி அதை மாதிரி ட்ரை பண்ணால் கை வந்து கீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. ஆனால் ஜெல் வருது. இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையாக பண்ணணும். ஸோ இது வந்து எனக்கு சரி போட்டவள ஸோ கார்போர்ட்லேயே வச்சு நல்லா சடிச்சு எடுத்துகிட்டு ஜெல்லை கார்போர்டில் வச்சு நெக்ஸ்ட்டு ஜெல்லை ஒன்றா சேர்ந்தக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து போட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கத்தாழையில் மெயின் திங் என்ன அப்படின்னா, கத்தாழையில் பின்னாடி வந்து எல்லோஷியாக ஒரு லிக்யூட் இருக்கும். அந்த எல்லோஷி லிக்விடை யூஸ் பண்ணக்கூடாது, கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரங்கள் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப குறப்பாலாம் அரைக்க அவசியமே இல்லை. நல்லா அப்படியே நொல நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 1 டே ஃபுல்லும் நல்லா ஊறணும். 1 டே ஃபுல்லுக்கும் நம்ம வந்து அந்த இது ஊறணும். 1 டே ஃபுல் கேல்குலேஷன் என்ன அப்படின்னா 24 ஹவர்ஸ் கிடையாது, 24 ஹவர்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நம்ம அரைச்சி இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம தலைக்கு தேய்க்கிறோம் அப்படின்னா நேற்று நம்ம 4 மணிக்கு இதை அரைச்சிருப்போம். 4 மணியோ 5 மணியோ ஓகேங்களா. அரைச்சிட்டு நான் என்னோடய கேல்குலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு தலையில் தேய்க்கிறேன் அப்படின்னா நேற்று 4 மணிக்கு நான் அதை வந்து அரைக்க ஆரம்பித்தேன். அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன டைம் அப்படின்னா 10:30 ஆகிருக்கும். 10:40 10:30 அதான் நம்ம 10 o'clock ரவுண்ட் அப்போ 10 o'clock ஓகேங்களா. இப்போ 10 o'clock அதாவது டைம் கால்குலேஷனை பார்த்துட்டிங்களா. இப்போ 4 மணி நம்ம வந்து ஸ்டார்டிங் கால்குலேஷன் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பிறந்த உடனே ஒரு வயசு ஆயிருமா இல்லை 10 month ஆனக்கப்புறம் தான். ஸோ நம்ம வந்து அட் அ டைம் உள்ள கேல்குலேஷன் நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்ததுலேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ 4 மணினா 5 மணி, 6 மணி, 7 மணி, 8 மணி, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ கேல்குலேஷன் புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். மொத்தமாக கேல்குலேஷன் வந்து 17 மணி நேரம் அது வந்து ஊறணும். கரெக்டாக 17 மணி நேரம் நம்ம ஊறணும். ஸோ நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து சடை பிஞ்சிக்கிறதுனால ஒரு பக்கம் உள்ள சடையை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா 2 சடையும் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் டஞ்சனாக ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சடையை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவுத்து எடுத்துடலாம். முதல்ல வந்து நான் வந்து டிவைட் பண்ணுறதுக்காக அந்த வேப்பங்களை அந்த இது இருக்குது இல்லையா, அந்த பேஸ்ட் அதை வந்து நம்ம வந்து வகுப்பில் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக தடவி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹேரை தடவணும். ஹேர்னு சொன்னோன்னா நம்ம முடியில் தடவக்கூடாது. நம்ம தலையில் உள்ள ஸ்கேல்பில் தான் நம்ம மெயினாகவே தேய்க்கணும். அங்கே தான் வந்து பெயின் இருக்கும். ஏன் நம்ம ஸ்கேல்பில் மெயினாக தேய்க்கிறோம், ஏன் முடியில் தேய்ச்சிலாம் பெயின் வந்து உட்காரும்போது சாகாதா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கேட்பீங்க. நம்ம அப்ளை ஆகிறது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தான் அந்த குட்டி குட்டி இன்செட்லீஸும். ஸோ நம்ம வந்து அது அப்ளை ஆகும்போது ஏதோ தேய்ச்சிருக்காங்க ஸோ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே ஒரு சில கான்ஸ்டியூஷன்ஸ் அதை வந்து உருவாக்கி தலையில் வந்து நம்மளுக்கு வராது. ஸோ நம்ம ஸ்கேல்பில் தேய்ச்சோம் அப்படின்னா குட்டி இந்த ஒட்டு குஞ்சுகள் இருக்கும் இல்லையா, சின்னது பேனு அது வந்து தரையாக தான்
ஒட்டி இருக்கும். ஸோ அதிலே நம்ம படுற மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த சின்னமாக இருக்கும்போது இறந்துரும். இல்லைன்னா பெருசாக வந்து ரொம்ப ஹெட்டு ஃபுல்லும் டேமேஜ் பண்ணக்கப்புறம் செத்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இல்லை, எக்ஸ்ட்ரா லாஸ் தான். ஸோ நம்ம ப்ராஃபிட் ஆகிறதுக்காக தான் நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்கேல்பில் தடவுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி நம்ம அந்த ஒரு பக்கத்தில் உள்ள ஹேரை 3யாக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி உள்ள அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹேரில் அந்த ஹேர்லேயும் அப்ளை பண்ணி அந்த ஹேரோட எண்டிங்லேயும் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் மெயின் திங் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணியாச்சு. இப்போ தேர்டு பார்ட்டும் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம தேர்டு பார்ட் அப்ளை பண்ணுறோம். இப்போ தேர்டு பார்ட்டில் வந்து புரடியில் தான் ஆக்சுவலி பெயின் எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா ஸ்கேல்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சிட்டு ஸ்கேல்ப் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு எண்டிங்கில் நல்லா தேய்ச்சிருங்க. நான் வந்து எதுக்கு எண்டிங்கில் தேய்க்கிறேன் அப்படின்னா எண்டிங்கில் வந்து செம்பட்டையாக இருக்கும். ஏன்னா பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நமக்கு அதுக்கு மேலே முடி வளராமல் இருக்கலாம். அதாவது கருமைத்தன்மை இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து இதில் தான் வந்து செம்பருத்தி இலை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம அதை ஆட் பண்ணால் கருமைத்தன்மை வரும். அந்த ஒரு இதனால தான் நம்ம வந்து எண்டிங்கில் அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் ஃபுல்லும் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பக்கம் நம்ம 2 பக்கமே தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா கரை பிடிக்கும். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸில் படாத மாதிரி நம்ம வந்து கொண்டை போட்டு எடுத்துடலாம். நல்லா கொண்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் இது பண்ணுற மாதிரி நான் அந்த ஃபோட்டோ ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். பொறுமையாக நம்ம ரவுண்டாக சுற்றணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிக்சியில் உள்ளதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி கொண்டைக்கு மேலே தேய்ச்சி விடுங்க. இல்லை நிறையாவே எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டை போகிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிக்கங்க. எனக்கு வந்து அந்த ஓரத்தில் இருந்தால் தான் அதை கொஞ்சம் வலிச்சு நான் தேய்ச்சிக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பில் தேய்ச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ராவானா நோ ப்ராப்ளம். கொண்டைக்கு மேலே தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம். எனக்கு கசப்பு தன்மை இருக்குதுல்ல, நான் கையில் கசப்பு தண்ணி வச்சுன்னா வாயில் வைக்கும்போது ரொம்ப கசப்பும். அதனால நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கீழே உள்ள இடத்துல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்கு வாஷ் பண்ணுறோம் அப்புறம் நம்ம தலையில் தைக்கும் போது சைட்லலாம் வடிஞ்சிருக்கும் அந்த கசப்புத்தன்மை, அது போகிறதுக்காக நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம். நம்ம வந்து கத்தாழை ஆட் பண்ணனால ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் பண்ணேன், நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஹேர் பேக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.